Hi hello friends, welcome to my channel. நான் உங்கள் Keshav Bbx. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா how to beatbox water droplet sound. திடீர்னு என்னடா வெட்னஸ்டே வந்து அப்லோட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க. எனக்கு சும்மா தோணுச்சு இன்னைக்கு போடணுன்ட்டு, ஸோ அதனால தான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க வாட்டர் ட்ராப்லெட் சவுண்ட் எப்படி பண்ணலான்றது ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வாட்டர் ட்ராப்லெட் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஸோ யூஸ்வலாக ஒரு வாட்டர் ட்ராப்லெட் சவுண்ட் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வந்து அப்படின்னு ஒரு பீட் ஃபார்மேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் ட்ராப்லெட் சவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலி நமக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் தேவைப்படும். லைக் 2 to 3 ஸ்டெப்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த 2 ஸ்டெப்ஸ் என்னன்றதை வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1. ஸோ இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரெண்டுமே ஒரு தனித்தனி ஒரு ஃபார்மேஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு சவுண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்லைட்டாக ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதை நம்ம விசில்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல முடியாது. பட் அந்த சவுண்டு தான் இதுக்கு ஒரு பேஸ்மெண்ட்னே சொல்லலாம். லைக் அந்த சவுண்டு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சவுண்ட் கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு 50% ஆஃப் தி வாட்டர் அந்த ட்ராப்லெட் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சவுண்ட் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிப்ஸை வந்து ஒரே இதுவாக ஒரு போர்ஷனாக குவிச்சு நம்ம டங்கை யூஸ் பண்ணி இந்த சவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லிப்ஸ் எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விசில் அடிக்கிற மாதிரி தான். அந்த ஒரு பிளேஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ளேருந்து அந்த ஒரு ஏரை வந்து நீங்கள் வந்து வெளியில் விட போகிறீங்க. அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ அந்த சவுண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இந்த சவுண்டு வந்துருச்சுன்னா இது நம்ம அப்படியே செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இன் ஸ்டெப் 2 நம்ம வந்து நார்மலான ஒரு ஹாலோ ட்ராப் சவுண்டுன்னு சொல்லலாம். லைக் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த சவுண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்ன அந்த ஒரு ஏர் விசிலிங் கைண்ட் ஆஃப் சவுண்டையும் மர்ஜ் பண்ணுறது தான் வந்து இந்த டோட்டலாக ஒரு வாட்டர் ட்ராப்லெட் சவுண்ட். ஸோ ஹாலோ ட்ராப்லெட் சவுண்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சவுண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக வேணாம், அந்த அளவுக்கு ரஃப்பு கிடையாது. லைக் ரொம்ப ஒரு ஹாலோவாக சொல்கிறேன். கரெக்டாக இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் தெரியுங்களா, மவுத் மேலே ஒரு 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 கேவ் மாதிரி இருக்கும். அந்த கேவில் நான் வந்து உங்களுக்கு ஹிட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த சவுண்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இந்த சவுண்ட் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணால் ஈஸின்ற மாதிரி தான் தெரியும். பட் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பயங்கரமாக வேணும். சில பேருக்கு வரலன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க. லைக் இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபார்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஓவராலாக ஒரு சம்மப் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 விசில் அடிக்கிற மாதிரி தான். லைக் அந்த ஒரு சவுண்ட் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ விசில் அடிக்கிறது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு பொசிஷனை வச்சுட்டு அந்த விசில் ஊதுற பொசிஷன்லேயே நீங்கள் வந்து ஜஸ்ட் காற்றை வெளில விடுங்க. காற்றை வெளில விடுறது உள்ளே விடுறதுல அந்த ஒரு சவுண்ட் வருது. அந்த ஒரு வேக்யூம் மாதிரி ஒரு சவுண்ட், ஏர் சவுண்டு. ஸோ இந்த சவுண்ட் ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப் நான் சொன்ன இந்த ஹாலோ ட்ராப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப் ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஒரு வாட்டர் ட்ராப்லெட் சவுண்ட். ஸோ மொத்தமாக எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாக வாட்டர் ட்ராப்லெட் சவுண்ட் இப்படி முடிஞ்சிருச்சு. பட் இது நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போட ரொம்ப ஒரு ஒரிஜினலான ஒரு சவுண்டு வரும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண ஒரிஜினலாக வரும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஒரே மந்த்ரா. இந்த சவுண்டையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சவுண்ட் வந்து எவ்வளோ நாள் எடுக்கும் மாஸ்டர் பண்ணுறதுக்குன்றதுக்கு என்னால் ஸ்பெசிஃபையாக சொல்ல முடியாது. லைக் ஒருத்தரோட பொட்டன்ஷியலுக்கு தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த சவுண்டு வந்து நான் வந்து ஒரு அப்சல்யூட் சவுண்டாக நான் கொண்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 days எடுத்தது. ஸோ சில பேருக்கு இன்னும் சீக்கிரமாக கூட எடுக்கலாம், சில பேருக்கு இன்னும் நிறைய நாள் கூட எடுக்கலாம். பட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண சீக்கிரமாக உங்களால் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் போடுற வீடியோ கண்டென்ட், நான் பண்ணுற மியூசிக் அண்ட் பீட் பாக்ஸிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் வி ஆர் ரோடிங் டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் பீட் பாக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe friends.